வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ரூம்ல இருந்து வந்த துர்நாற்றம், கதவை உடைத்த போலீசார், சடலமாக கிடந்த சின்னத்திரை நடிகர், இணையதளத்தில் வெளியான பரபரப்பு செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரபல மலையாள சின்னத்திரை நடிகரான திலீப் சங்கர் பார்த்தீங்கன்னா சடலமாக ஹோட்டல் அறையில் மீட்கப்பட்டிருக்காரு. இந்த மரணம் குறித்து போலீஸார் பார்த்தீங்கன்னா சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வராங்க. இவருடைய திடீர் மறைவு பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதால் பல நடிகர்கள் கண்ணீர் மல்க அவருடைய ஆன்மா சாந்தியடைய இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. மலையாள நடிகரான திலீப் சங்கர், ஷப்பா குரிசி, நார்த் 24, காதம் உள்ளிட்ட சில திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சின்னத்திரையில் அம்மா அறியாதோ, சுந்தரி, பஞ்கனி உட்பட பல தொடர்களில் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த தமிழில் ஹிட்டான சுந்தர் சீரியலில் கதை மலையாளத்தில் அதே பெயரில் எடுக்கப்பட்டு ஒளிபரப்பானது. அந்த சீரியல் பார்த்திங்கன்னா திலீப் சங்கர் நடித்திருக்கிறாரு. இந்த நிலையில் திலீப் சங்கர் கடந்த 19ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற படப்பிடிப்பிற்காக திருவனந்தபுரம் வான்ரோஸ் சந்திப்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் அறையெடுத்து தங்கியிருந்திருக்கிறாரு. ஹோட்டலில் அவர் எடுத்த பிறகு சில முறை மட்டுமே வெளியே வந்திருக்கிறாரு. சில நாட்களாகவே அவர் அறையை விட்டு வெளியே வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. மேலும் அவர் படப்பிடிப்புக்கு வராதாலும் அவர்களின் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அவரை போனை எடுக்காதால் படக்குழுவினர் ஹோட்டல் நிர்வாகத்தினிடம் கூறியிருக்காங்க. இதையடுத்து திலீப் சங்கரம் தங்கியிருந்த அறையின் அருகே சென்றபோது துர்நாற்றம் பார்த்தீங்கன்னா வீசியிருக்கிறது. அறையிலிருந்து துர்நாற்றம் வந்ததை கண்டு அச்சமடைந்த ஹோட்டல் ஊழியர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அவர்கள் கதவை உடைத்து பார்த்துருக்காங்க. அப்போது அவர் சடலமாக கிடந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் பார்த்தீங்கன்னா அவரது உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. மரணத்திற்கான காரணம் என்ன, இது குறித்து பார்த்தீங்கன்னா போலீசார் ஹோட்டல் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வராங்க. அவங்க இறந்து 2 நாட்கள் ஆகியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் மரணத்திற்கு காரணம் பிரேத பரிசோதனைக்கு அறிக்கை வந்த பிறகுதான் தெரியும் என போலீசார் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. நடிகை திலீப் சங்கர் மறைவுக்கு மலையாள திரையுலகை சேர்ந்தவங்க நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சுறாங்க. மன அழுத்தத்தின் காரணமாகத்தான் இவர் தவறான முடிவை எடுத்திருப்பாங்க என்று அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவருடன் மனைவியுடன் சமீப காலமாக சண்டை போட்டு அவங்களுடைய மனைவி அவர் விட்டு பிரிந்தனால தான் இவர் இந்த மாதிரி நிறைய குடிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி விபரீத முடிவை செஞ்சுருக்காரு என்று பல்வேறு ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. சுந்தரி சீரியல் நடிகை பார்த்தீங்கன்னா கேப்ரிலா அவங்க இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.